தக்ஷணகாளி மூலிகை வசியம் நான் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இந்த எபிசோடில் பார்க்குறது ஒரு அருமையான ஒரு லோக வசியத்தை பண்ணக்கூடிய ஒரு விதமான யந்திரமும் அதன் கூட துணையாக இருப்பதற்கு 3 வகை மூலிகையைச் சேர்ந்த மையம் தாங்க நம்ம இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு அருமையான ஒரு விஷயங்கள் தான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு அருங்கோணம் போட்டுக்கணும். அருங்கோணம் போட்டு உள்ளே சில நீங்கள் அதுக்கான மந்திரங்கள்லாம் நீங்கள் முறையாக அதில் உள்ளே எழுதிக்கணும். எழுதுனதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாயத்தில் போடுற மாதிரி இருந்தால் இது மாதிரி 1க்கு 3 என்றது ஒரு சின்ன தகுடு மாதிரி செஞ்சு அதில் நீங்கள் உருண்டையாக உருட்டி அந்த தாயத்தில் நீங்கள் குலுசமடி கட்டிக்கொள்ள லோகத்தை வசிய பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு யந்திரம் தான். போட்டி பந்தயம் இதெல்லாம் வெல்லக்கூடியது. இது ஒரு ஒரு அருமையான ஒரு விஷயங்கள். இது ராஜ தரிசனம் உண்டாகிறதுக்கான தைரியங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா உத்தியோகம், வியாபாரம். நம்ம பகைவர்கள் ஒரு கோபத்தில் ஒருத்தர் நம்மளை தேடி வராருன்னு பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் இதை நம்ம மாதிரி கையில் கட்டிக்கொள்ள நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா பகைவர் நமக்கு நண்பராக மாறுவார்கள். அதற்கான இந்த ஒரு மை இது மூலிகையைச் சேர்ந்த 3 வகையான மூலிகையைச் சேர்ந்த ஒரு மை. ஒரு அருமையான ஒரு இந்த மைக்கு சுத்தமான சைவ மையில் இதை பயன்படுத்தி கொள்கிறோம். இந்த மை என்னென்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பந்தயத்தை வெல்லக்கூடியதற்கு, போட்டி பந்தயம் இதெல்லாம் வெல்லக்கூடியதற்கு இந்த மூலிகையை நம்ம முறையாக பயன்படுத்தி அது மையாக தயார் பண்ணி நம்ம உருவேற்றி இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவை இந்த மையும் இந்த யந்திரமும் சேர்ந்து இரண்டும் நம்ம வச்சுக்கொள்ள, ஒரு தங்க தாயத்திலேயே இல்லை வெள்ளி தாயத்திலே அடைச்சி கொள்ள நமக்கு இந்த போட்டி பந்தயம்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம வெல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயங்கள். இந்த மாதிரி பயன்பெற்று அனைவரும் இதை முறையாக செஞ்சு பயன்பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம எபிசோடை பின்தொடர்ந்து வாருங்கள். நல்ல விஷயங்கள் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அருமையான ஒரு விஷயங்களாக இருக்குது. அதை தெரிஞ்சு மக்கள் நீங்களாகியே பயன்பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம ஒரு புது அனுபவத்துடன் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.